ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எந்திரிச்சு வந்தவுடனே புத்தர் சிலையை பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அமைதி மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் அம்மா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே செடியில் பூத்துருக்கா பாருடா அப்படின்னாங்க. ரொம்ப நாள் எங்கள் வீட்டு செடியில் பூ பூக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கடையில் உரம் வாங்கி வச்சதுக்கப்புறம் பூ நிறைய பூக்குது. பூத்தவுடனே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பூவை பறித்து அம்மாட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தோசை சுட்டு தாங்கம்மா, ஆனியன் தோசைன்னு சொன்னோடனே 3 வெங்காயத்தை மட்டும் எடுடா, வெட்டி வை, அம்மா சுட்டு தரேன் அப்படின்னாங்க. 3 வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 பேர் என்னடா செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ரியா குட்டி க்யூட்டாக இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வர்றாப்புல. ரியா குட்டி அப்படின்னு சொன்னோடனே என் கூட வந்துட்டாப்புல. நிக்கி எங்கடா ஆளே காணுன்னு பார்த்தோம்னா, நிக்கி கீழே எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்களா. 2 பேருக்குமே வெளியே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் காற்றோட விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் 2 பேருக்குமே மூஞ்சி காலெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. ஏன்னா மூஞ்சி பக்கத்தில் அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டெய்லி காலையில் அதை க்ளீன் பண்ணிடணும். அப்படின்னா தான் அவங்கள பார்க்கறதுக்கு அவங்களுக்கே ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். நம்ம வளர்க்குறது பெருசு இல்லை, டெய்லி அவங்கள க்ளீன் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 பேரும் க்யூட்டாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம்ல, அந்த லவ் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டை வச்சுட்டு அவங்க என்னடா செய்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களும் க்யூட்டாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டை வச்சுட்டு அவங்க விளையாடுறத பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.